இந்தியாவில் அதிகரித்து வரும் குழந்தைகளை பாதிக்கும் முதல் நிலை நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோவையில் நடைபெற்ற நிலையில், நாடு முழுவதும் 9 லட்சம் குழந்தைகள் முதல் நிலை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளனர். இதயங்கள் அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் பந்தய சாலை பகுதியில் நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் ஓட்டத்தில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் ஓட்டத்தில் குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இதயம் அறக்கட்டளை நிறுவனரும் நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் கிருஷ்ணன் சுவாமிநாதன், அதிகரித்து வரும் குழந்தைகளை தாக்கும் முதல்நிலை நீரிழிவு நோயால் தமிழகம் முழுவதும் 15,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், நாடு முழுவதும் 9 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதிலும் 4 லட்சம் குழந்தைகள் மிக சிறிய குழந்தைகள் என்றும் தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு வருடமும் 3 முதல் 5% அதிகரித்து வருவதாகவும், உலக அளவில் இந்த நோய் பாதிப்பில் இந்தியா 2வது இடத்தில் இருப்பதாகவும், இந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 4 வேளை இன்சுலின் ஊசி போடுவதை தவிர வேறு வழியே கிடையாது என்றும், இன்சுலின் பம்ப் என்ற ஒரு சிகிச்சை முறை மட்டுமே மாற்று தீர்வாக இருப்பதாகவும், அதன் பம்பின் விலை 2,50,000 லட்சம் ரூபாய் என்றும் கூறினார். இரத்தத்தில் இருக்கும் வெள்ளை அணுக்கள் குழம்பி கணையத்தில் உள்ள இன்சுலின் சுரப்பிகளை எளிதில் தாக்குவதனால் இந்த முதல்நிலை நீரிழிவு நோய் ஏற்படுவதாகவும், குழந்தைகளுக்கு உடல் மெலிதல், அதிக அளவிலான தாகம் எடுத்தல், அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் என்றும், எனவே இது குறித்த விழிப்புணர்வு அவசியம் தேவை என்றும் வலியுறுத்தினார். அனைவருக்கும் பணிவான இனிய காலை வணக்கங்கள். என்னோட பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன், இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர். நான் இன்றைக்கி ஒரு பொன்னான நாள். எனக்கு இந்த முதல் வகை சக்கரை நோய் இதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ். இன்றைக்கி 1000 குழந்தைங்க ரேஸ் கோர்ஸில் போயிருக்காங்க. நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கூட டாக்டர் சுகர் வரும் அப்படின்னு. 7 மாத குழந்தையிலிருந்து 18 வயது வரை வாழ்நாள் முழுதும் 4 வேளை இன்சுலின் ஊசி போட வேண்டும் குழந்தைகள். அண்ட் ஒரு வேளை இன்சுலின் விட்டால் கோமால கொண்டு போய் போடும். அண்ட் ஒழுங்காக பண்ணலன்னா 15 வயதில் கிட்னி ஃபெயிலியர், கண்கூடாதில் கொண்டு போய் முடியும். நல்ல விஷயம், ஒழுங்காக செய்தால் இந்த குழந்தைகள் ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ முடியும். பட் இதுக்கு என்ன சேலஞ்ச்னா, 4 தடவை இன்சுலின் ஊசி வாழ்நாள் முழுதும் போட வேண்டும். அண்ட் 4 தடவை கையை குத்தி பார்க்கணும் சுகர் அளவுக்கு. ஸோ இப்போ இதயங்கள் அறக்கட்டளை மூலமாக 3400 குழந்தைங்களை இந்தியா முழுக்க சப்போர்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 6 மாநிலங்களை சப்போர்ட் பண்ணுறோம். தமிழகத்தில் இருக்கும் அனைத்து அரசு மருத்துவமனை கஷ்டப்படும் குழந்தைகள் எல்லாமே இதயங்கள் அறக்கட்டளை வழியாக சப்போர்ட் ஆகிருக்கு. இப்போ உலகத்தரம் வாய்ந்த இன்சுலின்